வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி எங்கள் அப்பாவோட பர்த்டே. ஸோ காலைல கொஞ்சம் சீக்கிரம் 12 மணிக்கெலாம் எழுந்துட்டேன். எழுந்த உடனே சப்பாத்தி பூரி கழுங்கெல்லாம் கொடுத்தாங்க. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி அப்படியே சர்ப்ரைஸாக போய் கேக்குக்கு ஆர்டர் கொடுத்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நானும் என் தம்பியும் வெளியே கிளம்பி போய் ஆர்டர் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தோம். அதுக்குள்ளே எங்கள் அம்மா சமைச்செல்லாம் முடிச்சுட்டு இருந்தாங்க. சரி சாப்பிட்டுட்டு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போமேன்னு சொல்லிட்டு சாப்பாடு பொரியல் குழம்பெல்லாம் வச்சு ஃபுல்லாக சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து உக்காந்துட்டு இருந்தேன். அப்படியே வெளியே கிளம்பி போய் நான் ரொம்ப நாளாக என் ஃபேஸில் ஒரு விஷயத்த சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதை போய் சேஞ்ச் பண்ணேன். என் ஃபேஸில் நான் என்ன சேஞ்ச் பண்ணேன்னு நான் ஷார்ட்ஸில் போகிறேன். அது நல்லா இருக்கா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள். அப்புறம் அப்படியே கேக் கடைக்கு நானும் என் தம்பி கிளம்பி போய் கேக்லாம் வாங்கணும். அங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் ஃப்ரீசரில் வச்சோம். அப்புறம் எங்கள் அப்பாவை கூப்பிட்டு கேக் கட் பண்ண சொன்னோம். என் அப்பா இதேமாரி பர்த்டே டைமில் கேக் வருது ரொம்பலாம் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டார். ஆனால் இந்த டைம் என்னன்னு தெரியல, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணார். அப்படியே கேக் எடுத்து எங்கள் அம்மாவுக்கு ஊட்டி விட்டார், எனக்கும் ஊட்டி விட்டார். இந்த டைம் நாங்கள் ரசமலாய் ஃப்ளேவர் கேக் போட்டிருந்தோம். அது மேலெலாம் நிறைய ரசமலாய்ஸ் வச்சுருந்தாங்க, உள்ளே நிறைய ஸ்டஃப் பண்ணியிருந்தாங்க. அது சீரியஸாகவே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நானும் எங்கள் அப்பாவுக்கு கேக் ஊட்டி விட்டுட்டு என் தம்பியை நான் கேக் ஊட்டி விட்டுட்டா வாடான்னு கூப்பிட்டேன். ஆனால் அவனுக்கு இந்த வீடியோ இருக்கிறது அதெல்லாம் ரொம்பலாம் பிடிக்காது. அவனை ஒரு வரையாக சமாளித்து இங்கே கேக் ஊட்டி விட்டுறா வாடான்னு கூப்பிட்டு அவனை ஊட்டி விட சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு குட்டி ஃபோட்டோ எடுத்துகிட்டு கேக்லாம் சாப்பிட்றோம். இதெல்லாம் ஜில்லுன்னு குடிக்கணும்னு தோணுச்சு. ஸோ 7 குடிச்சிட்டு நான் திருப்பி ரெஸ்ட் மோடுக்கே போயிட்டேன். சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.